Hi, welcome to Learn English. இங்கே 5 sentences நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த sentences எல்லாமே மை மதர் அப்படின்னு ஆரம்பிக்க போகுது. மை மதர் டஸ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? அதே மாதிரி மை மதர் டூ வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? நான் தேர்ட் காலமை ஷஃபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த தேர்ட் காலமை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக வரும். செகண்ட் காலம் அதில் இருக்கிற வார்த்தைகள் சிலது யூஸ் ஆகாமல் கூட போகலாம். இப்போ டூ அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகாது. இப்போ ஆன்சர் பாருங்களேன். மை மதர் லவ்ஸ் மீ வெரி மச். எங்கள் அம்மாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். மை மதர் குக்டு திஸ் ஃபுட். மை மதர் டஸ் திஸ் ஒர்க் கரெக்ட்லி வித்தவுட் எனி கைடன்ஸ். மை மதர் இஸ் சேவிங் மீ ஆல்வேஸ். இந்த மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நான் அந்த தேர்ட் காலம் ஷஃபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். எ பர்சன் ஒரு நபர். எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் நியர் எ ட்ரீ. எ பர்சன் ஹேஸ் பீன் brought ஃபார் ஹிஸ் ஹெல்ப். ஒரு நபர் அவருடைய உதவிக்காக கொண்டு வரப்பட்டார். எ பர்சன் டஸ் நாட் வாண்ட் மணி வித்தவுட் டூயிங் ஒர்க். வேலை செய்யாமல் பணம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எ பர்சன் டிட் திஸ் ஒர்க் கரெக்ட்லி. ஒருத்தர் நல்லா இந்த வேலையை செஞ்சார். நெக்ஸ்ட் ஒன். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட் நவ். நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போக போகிறேன். ஐ வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் பை மை பேரண்ட்ஸ். என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டடாக இருந்தாங்க. ஐ ரெஸ்பெக்ட் மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ். நான் எப்பொழுதுமே என்னுடைய பேரண்ட்ஸை மதிப்பேன். ஐ டு நாட் வாண்ட் டு யூஸ் ஹிஸ் பைக். அவரோட பைக்கை யூஸ் பண்ண நான் விரும்பலை. நவ் லுக் அட் திஸ் டேபிள். வி அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். We are issued the hall tickets. எங்களுக்கு ஹால் டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. We were not properly guided by them. அவர்கள் எங்களை சரியாக வழிநடத்தவில்லை. We do our writing work properly. நாங்கள் எழுதும் வேலையை சரியாக செய்தோம். We bring our hall tickets to the exam hall. எக்ஸாம் ஹாலுக்கு நாங்கள் ஹால் டிக்கெட்ஸ் கொண்டு வந்தோம். இந்த brings அப்படிங்கிற வார்த்தை இந்த டேபிளில் யூஸ் ஆகாது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. த புக்ஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளில் இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குது. இதில் தேவையில்லாத வார்த்தை எது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. த புக்ஸ் ப்ளூரல். அப்போ இஸ் வராது. அந்த இஸ் அப்படிங்கிற வேர்ட் இந்த இடத்துல யூஸ் ஆகாது. த புக்ஸ் ஆர் ரெட் பை அஸ். இந்த புத்தகங்கள் எங்களால் வாசிக்கப்பட்டது. The books do not have this explanation. இந்த புத்தகங்களில் இந்த விளக்கம் இல்லை. The books have been purchased by us. இந்த புக்கை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். The books give good explanation to this problem. இது நல்ல விளக்கத்தை இந்த புக் கொடுக்கிறது. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு these people அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். These people are very much satisfied. இந்த மக்கள் திருப்தி அடைந்தனர். These people do not want to buy costly things. இவர்கள் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்க விரும்பவில்லை. These people have a good knowledge. இந்த மக்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது. These people did not have any proof. இவங்ககிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை. These people plural பன்மை. அதனால் இந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலருக்கு தான் யூஸ் ஆகும். அதாவது ஒருமைக்கு தான் யூஸ் ஆகும். அதனால் இந்த டேபிளில் இது யூஸ் ஆகலை. திஸ் வீடியோ அப்படின்னு இந்த 5 சென்டென்சஸ் ஆரம்பிக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இந்த வீடியோ எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. திஸ் வீடியோ கிவ்ஸ் எ லாட் ஆஃப் கிராமர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். திஸ் வீடியோ கேவ் a lot of grammar exercise. நிறைய கிராமர் எக்ஸசைஸ் இந்த வீடியோ கொடுக்கிறது. This video has a solution for my doubts. என்னுடைய சந்தேகங்களுக்கு
இது தீர்வாக இருக்கிறது, தீர்வுகளை கொண்டிருக்கிறது. ஹேஸ்னா கொண்டிருத்தல். திஸ் வீடியோ டஸ் நாட் கிவ் எனி கீஸ் டு த கொஸ்டின்ஸ். இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எதுவுமே இல்லை. வேரியஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த வாக்கியங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் ஆர் கிவன் இன் திஸ் சேனல். இந்த சேனலில் நிறைய டைப்பில் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறேன். வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் பீயிங் டாட் டு லேர்ன் கிராமர். வேரியஸ் மெத்தட்ஸ் நிறைய வகைகளில் கிராமர் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் பிரிங் எ குட் ரிசல்ட் ஃபார் யூ. நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வேரியஸ் மெத்தட்ஸ். வேரியஸ் மெத்தட்ஸ் ஹாவ் பீன் டாட் பை மீ. வேறு மெத்தடில் நான் டீச் பண்ணுறேன். அதாவது இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. வேரியஸ் மெத்தட்ஸ் ஹாவ் பீன் டாட் பை மீ. வேறு வகையான மெத்தட்ஸ் என்னால் கற்பிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இல்லைன்னா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது பாசிவ் வாய்ஸ். நவ் த லாஸ்ட் டேபிள். திஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு இந்த வாக்கியங்கள் ஆரம்பிக்குது. ஸோ இஸ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும், கம்ஸ் வந்தால் எப்படி முடியும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. திஸ் எக்ஸசைஸ் கம்ஸ் டு an end. இந்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சி முடிவுக்கு வருகிறது. திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கிறது. திஸ் எக்ஸசைஸ் ஹேஸ் இங்கிலீஷ் கிராமர் டீச்சிங். இந்த எக்ஸசைஸில் இங்கிலீஷ் கிராமர் டீச்சிங் இருக்கிறது. திஸ் எக்ஸசைஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை மீ. இது என்னால் தயாரிக்கப்பட்டது. ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட்ஸில் கிராமர் லேர்ன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.